தனியட்டுங்கிறார். இப்போல்லாம் கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு, கரண்ட் எல்லாம் வந்துருச்சு. அப்போல்லாம் நெருப்பு வச்சு அடுப்பு எரிப்பாங்க இல்லையா? அப்போல்லாம் இந்த மாதிரி பில்டிங் இல்லை, நிறைய குடிசலுக்கு தான் இருந்தது. இதே வியாசர்படி சர்மன் நகர்லாம் நிறைய குடிசலாக இருந்தது தான் தொடக்கத்தில். இப்போ பெருமாளேருந்து வந்து 60வது வருஷத்தை கொண்டாட போகிறீங்க நீங்கள் இல்லையா? அப்போல்லாம் குடிசலாக இருந்தது. நம்ம இருக்கிற கோயில் அந்த கோயில் கூட பெரிய குளமாக தான் இருந்தது. நான் ஒரு நேரம் பார்த்துருக்குறேன். இப்போ அப்படிலாம் இருந்தது. இப்போ வந்து எல்லாம் வந்து கேஸ் ஸ்டவ் இப்படி வச்சு அப்போ அடுப்பு எரிக்கணும். அப்போ அடுப்பு எரிச்சிட்டு ராத்திரி அந்த தண்ணி தெளித்து நெருப்பை அமைக்கணும். அணைக்கலைன்னா ராத்திரிலாம் இப்படி புகஞ்சி ஓலை வீடாக இருந்தால் குடிசெல்லாம் பிடிச்சி எரிஞ்சிடும். அதே மாதிரி தான் ஆண்டு சார், உங்களுடைய கோபம் பொழுது சாய்வதற்குள் தனியட்டும். நிறைய பேர் பாருங்கள், அந்த பொழுது சாய்வதற்குள்ள சமாதானம் ஆகிட்டால் நல்லா தூங்கலாம். அந்த கோபத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அவங்கள கண்டா பிடிக்கலை, அவங்க பேசுனது பிடிக்கலை, அவங்கள நினைக்கும் போதெல்லாம் நமக்கு திரும்ப கோபம் வர தூக்கம் வருமா? தூக்கம் வரலைன்னா உடம்பு சூடாயிடும். உடம்பு சூடாடுனா பல வியாதிகள் நம்மளை தேடி வரும் இல்லையா? பல வியாதிகள் வர்றதுக்கே காரணம் பிபி, சுகரு இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக முக்கால்வாசி நம்முடைய டென்ஷன், கோபம், வைராக்கியம், வெறுப்புக்கு தான் இதெல்லாம் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறத கேட்க மாட்டோம், டாக்டர் சொல்கிறது மட்டும் கேட்போம். நீ சாகிற வரைக்கும் மாத்திரை போடு, உன் இஷ்டத்துக்கு அங்கே குத்திக்க அங்கே குத்திக்கன்னா நம்மளே குத்திக்கிட்டு கிடப்போம் வலி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, உன் கோபம் பொழுது சாய்வு செய்யணும், சமாதானம் ஆயிரு அப்படிங்கிறத சொல்கிறார். அதே மாதிரி மத்தேயு 7:12 நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்கிறேன் இல்லையா? மத்தேயு 7:12 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிறர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்படின்னா என்ன? அவங்க தான் வந்து என் காலில் விழுகணும் அப்படின்னா நீங்கள் போய் காலில் விழுங்க. அவங்க தான் உங்களை தேடி மன்னிப்பு கேட்கணும். அவங்க தான் தப்பு இருந்தால் கூட, அவங்க தப்பு செஞ்சுருந்தாலும் அவங்க தான் வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதில்ல. நீங்களே போய் அவங்க கேட்கணும்னு நினைக்கிறது நீங்கள் போய் கேட்டுருங்க. நான் ஏதாவது தப்பு செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்கன்னா அவங்க மனசு குத்தம். நான் தானே தப்பு செஞ்சேன் என்கிட்ட இருக்கட்டும், மூஞ்சிலே துப்பிட்டு போட்டோம். நம்ம என்ன அது ஆண்டவர் மூஞ்சில நமக்காக துப்புவாங்க இல்லையா? இல்லையா? கிறிஸ்து பிலிப்பியர் 2:5 சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிற மனநிலை உங்களிலும் இருக்கட்டும். இயேசு சுவாமி கிட்ட இருந்த அந்த மனநிலை உங்களிலே இருக்கணும். குணங்கள் அப்படி இருக்கணுங்கிற. அவர் எப்படிலாம் சகிச்சுக்கிட்டாரு, அவர் எப்படிலாம் நடந்துக்கிட்டாரு, அந்த பரிசுத்தம் நம்மகிட்டையும் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு அதான் சொல்கிறார், நீங்கள் பிறர் என்ன செய்ய நினைக்கிறோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்க. கொலோசியர் 3:13 கூட ஒரு வசனம் சொல்லுது. கொலோசியர் 3:13 என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாற்ற காரணம் இருந்தாலும், நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, ஒருவர் மேல் ஒருவருக்கு குற்றம் சாட்டக்கூடிய காரணங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க. எப்படி கொண்டாடுற பார்த்தீங்களா? அப்ப நம்மளை ஆண்டவர் மன்னிக்கலைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியுமா? அந்த காலத்துல ஜனங்க செய்த பாவத்தினால சோதோம் கோமோரா பட்டணத்தை ஆண்டவரே கந்தகத்தால் எரியக்கூடிய நெருப்புகளை அனுப்பி எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். நினைவே பட்டணத்தை பாவம் பெருகிருச்சுன்னு யோனாவை அனுப்பி விட்டார். யோனா தப்பிச்சு போனால் அவரு ஒரு குழப்பம், அது பெரிய கதை இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் திரும்ப யோனாவை கொண்டு போய் நினைவே பட்டணத்தை அனுப்பி அவங்கெல்லாம் மனமாற்றம் அடையும் போது ஆண்டவர் அதை அழிக்கலை. நீங்கள் ஆதியாகமம் 6:5-6 படித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6:5 தொடக்க நூல், அதில் என்ன எழுதப்பட்டிருக்குது? மனுஷர் செய்த பாவங்கள் ஆண்டவர் முன்பாக தெரிஞ்சு அவர் பார்த்தாராம். மனுஷர் செஞ்ச பாவத்தினால பூமி கெட்டு போயிடுச்சா? 6 தான் மனுஷர் செஞ்ச பாவத்தினால. ஏண்டா இந்த மனுஷர்களை இந்த உலகத்தில் படைச்சோன்னு ஆண்டவர் வேதனைப்பட்டார். அப்போ அவருக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். நான் அழிக்க போகிறேன் எல்லாத்தையும், மனுஷர் செய்த பாவத்தினால எல்லா உயிரினங்களையும் நான் அழிக்க போகிறேன்னு சொன்னார். அதில் நோவா ஒரு குடும்பம் நீதிமான குடும்பமாக இருந்ததுனால அவர்களை மட்டும் பாதுகாத்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு மற்றவர்களெலாம் என்ன செஞ்சிட்டாரு? 40 நாள் இரவு போகிற மழையை கொண்டு வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். நோவா மூலியமாக சில ஜோடியாக உயிரினங்களெல்லாம் அந்த பெட்டகத்தில் சேர்த்து வச்சார். ஆண்டவருடைய இறக்கம் அப்படி இருந்தது. ஏன்னா ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை மன்னிச்சது போல் நம்மளும் ஒருத்தர் மன்னிக்கணும்.
ஏன்னா மத்தேயு 6:14-15 சொல்லப்பட்டிருக்கு, நீ மனிதருடைய பாவங்களை மன்னித்தால் பிதாவும் உன் பாவங்களை மன்னிப்பார். நீ மனிதருடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் ஆண்டவரும் உன் பாவத்தை மன்னிக்க மாட்டார். எப்போ கடவுள் நம்ம பாவத்தை மன்னிக்கிறாரோ அப்போ தான் நமக்கு உடல் சுகம், வெள்ளம் எல்லாமே கிடைக்கும். புரியுது இல்லையா? அவர் பாவத்தை நம்மளை மன்னிச்சாதான் நடக்கும். அதுக்கு தான் ஒரு உதாரணத்துக்கு சங்கீதம் 100, அதாவது சங்கீதம்னா திருப்பாடல், இப்போ 103:3 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 103:3 நீ பாவத்தை மன்னிச்சா, எல்லாருடைய பாவத்தை மன்னிச்சா, அவர் சொல்றது உன் பாவத்திலலாம் மன்னிச்சு உன்கிட்ட இருக்க வியாதியெல்லாம் எடுத்து மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாங்கள் போகிற இடங்கள்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறத பற்றி உங்களுக்கு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேளுங்க. என்ன காரியம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நடந்த சம்பவத்தை ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிட்டா நல்லாயிருக்கும். எப்படி அற்புதம் செய்கிறாருன்னு பாருங்கள். பல வருடத்துக்கு முன்பாக 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஜபத்துக்கு தொடர்ந்து வந்த ஒரு இந்து சகோதரி லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சகோதரி தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தவங்க இப்போ 10-15 வருஷமாக வரல. இப்போ போன வாரத்தில் திடீர்னு என்னை கண்டுபிடிச்சி, சனிக்கிழமை 5ஆம் தேதி போன வாரத்துக்கு வாரம் என்னை கண்டுபிடிச்சி, நான் மாதா கோயிலில் நிற்கிறேன். பல்லாரியில் பெரிய ஸ்ரைன் இருக்குது, ஆரோக்கிய மாதா கோயில். அந்த காம்பவுண்டில் நின்றுட்டுருக்கேன். அந்த அம்மா ஓடி வருது. 15 வருஷத்துக்கு பிறகு பார்த்து ஓடி வந்து வயிற்றை பிடிச்சிட்டு ஒரே பிரதர் ஜபிங்க பிரதர், எங்கே போயிருந்தீங்க பிரதர், நீங்கள் ஜபெல்லாம் நடத்துகிறீங்களா? நான் கேட்டேன், நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? நான் வேறு ஒரு சபைக்கு போயிருக்கிறேன் அப்படின்னாங்க. சரி இருக்கட்டும், நீங்கள் வரலாம்ல, ஏன் வரல? சரி இருக்கட்டும், என்னாச்சு? அப்போ வயிற்றை பிடிச்சிட்டு வயிற்று வலி தாங்க முடியல. என்னாச்சுன்னு டாக்டர்கிட்ட போனேன், வயிற்று வலின்னு. அவர் ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டுறாரு, கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜெபிச்சா நல்லாகணும்னா, எனக்கு உங்களை பார்த்தோன்னே சந்தோஷமாச்சு, ஜெபிங்கனாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இனிமேல் தொடர்ந்து மாதம் ப்ரேயருக்கு வாங்க, இந்த இடத்துல நடத்தும், நாளைக்கு கூட இருக்குது ப்ரேயர், ஞாயிற்றுக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கையவங்க ஜெபிப்போன்னு ஜெபிச்சு அந்த இடத்துலையே ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவி அவங்க மேலே இறங்கி வந்தார். ஏன்னா 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. புரியுது இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவி நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்கிறாரா இல்லையானும் நம்ம கொஞ்சம் பார்த்துருவோமே. அது முக்கியம். பரிசுத்த ஆவி இல்லாத நேரம் தான் நமக்கு தொல்லையே. அப்போ பரிசுத்த ஆவி இருக்கிறாரா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு நான் ஜபிக்க பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். இறங்கி வந்தேன்னு நான் சொன்னேன், டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு சொல்லியிருக்காரு, கட்டியிருக்கு வயிற்றில். நான் சொன்னேன், உங்களை ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டார். நான் சொன்னேன், உங்களை ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டார், உங்களுக்கு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் நாளைக்கு வந்து சாட்சி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அந்த அம்மா மறுநாள் வந்தார். அங்கே வந்துட்டு அந்த நற்கருணை ஆராதனை வச்சு நாங்கள் 1 மணி நேரம், ஃபாதர் வந்து சாமியார் வச்சுட்டு போயிடுவார், நாங்கள் ஆராதனை நடத்துவோம், நற்கருணை ஆராதனை. அந்த நேரத்தில் இந்த அம்மா கையை தூக்கி முட்டி போட்டு அழுது, ரொட்டியில் ஆண்டவர் இயேசு இருக்கிறாருன்னு சொன்னோமா, அவங்க ஒரே இதை கடந்து கையை தூக்கிட்டு கத்தி அழுது, ஆண்டவர் நான் சாட்சி சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணுறவங்கன்னு சொன்னார் பிரதர், டாக்டர்கிட்ட ஆகக்கூடாது, 5ஆம் தேதிக்கு வர என்னை வர சொல்லி 10ஆம் தேதிக்கு வர சொல்லியிருக்காரு டாக்டர் திரும்ப அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அழுதுருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஒரு முறை சரன்னு மேலே இறங்கி வந்து கடகடன்னு ஆடி விழுந்து, அப்புறம் உடம்பெல்லாம் தண்ணி ஆயிடுச்சான், அபிஷேகம். மறுபடி டாக்டர்கிட்ட 10ஆம் தேதி டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட போனோன்னா ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, எங்கம்மா போயிட்டு வந்த, வயிற்றில் கட்டியே இல்லையே, எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை. இப்போ இந்த வாரம் நடந்தது சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்தது கேன்சர் வியாதிக குணமானது, பலதரப்பட்ட இதெல்லாம் சொல்லணுன்னா 1 இல்லை 2 இல்லை, அவ்வளோ இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வார்த்தையை தான் கொடுத்துட்ருக்கேன், அற்புதங்களை பற்றி சொல்லலை. ஆண்டவர் செஞ்சதெல்லாம் சொன்னால் அதுவே நேரத்தை எழுதிட்டு போயிடும். பாருங்கள், ஒரு அருமையான சாட்சி இப்போ இந்த வாரத்திலேயே. அந்த மாதிரி எங்கள் ஜபத்துக்கு வரும்போது வர்றவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார். அற்புதம் செஞ்சு சாட்சி சொல்ல வைப்போம். அப்படி அந்த அம்மா வந்து மறுபடி ஓடி வந்துட்டு, நம்ம உபவாச ஜபத்துக்கு எங்கள் வீட்டில் மாதம் 2 நாள் உபவாச ஜபம் வைப்போம். காலையில் 10 தொடங்குவோம், எல்லோரும் வந்துடுவாங்க. 10க்கு தொடங்கினோம்னா ஒவ்வொரு மாதமும் 2 நாள் உபவாச ஜபம். காலைல 10லேருந்து 1 மணி வரைக்கும்.
அந்த 1 மணிலேருந்து அரை மணி நேரம் அவங்க கீழே போய் சாயங்காலம் எல்லாருக்கும் சாப்பாட்டுக்காக சமைப்பாங்க. அந்த நேரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜூஸு இல்லைன்னா காஃபி ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. திரும்ப 4:30க்கு ப்ரேயர் முடிப்போம். அப்புறம் எல்லாருக்கும் ஜெபிப்போம். 5 மணிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு, வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போம். அதுக்குள்ளே அங்கே நடக்கிற புதுமைகளை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதெல்லாம் டைம் இருந்தால் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த அம்மா ஓடி வந்து அந்த உபவாச ஜெபத்தில் ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க சொல்கிறாங்க, பிரதர் இந்த மாதிரி ஆச்சு, டாக்டர் சொல்லிட்டாரு, இப்போ நார்மலாக இருக்குது, எனக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. எவ்வளோ பெரிய புதுமை! அதை நான் யூடியூப்பில் எடுப்பேன். இந்த சாட்சியெல்லாம் எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். நான் வேணால் காட்டிட்டு போகிறேன். உங்கள்கிட்ட செல்ஃபோன் இருந்தீங்கன்னா, யூடியூப் இருந்தீங்கன்னா கனெக்ஷன் நான் கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் பார்த்துக்கிறீங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி செய்து கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு வந்து இப்படி நேராக இப்படி பிரசங்கத்தை கேட்கும் போதும் இந்த இப்போ என்ன பார்த்ததுனால உங்களுக்கு அந்த யூடியூப் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மனசு வரும். புதுசாக பார்க்குறதுக்கு தெரியாது. ஓ அப்படிங்கிறது பார்க்கும்போது நிறைய நடந்த சம்பவம், இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் கொடுப்பேன். புது செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் பார்க்கலாம், மற்றவர்களுக்கு அனுப்பலாம். சரி, ஏன்னா நீங்களும் ஒரு ஊழியம் செய்யணும். இப்போ நான் வந்து ஊழியம் செய்கிறது மாதிரி நீங்களும் ஒரு ஊழியம். ஆண்டவருடைய வார்த்தை எல்லா இடத்துக்கும் போகணும். ஏன்னா கடைசி காலம், உலகம் முடிவு காலத்தில் நம்ம இருக்கிறோம். உலகத்தின் முடிவு எப்போ வரும் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், உலகம் முடிவு நெருங்கி வந்து விட்டது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 4:17 ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு. மத்தேயு 4:17 ஆண்டவர் இயேசுவே சொல்கிறாரு, மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், முடிவு, உலகம் முடிவு நெருங்கி வந்து விட்டதுங்கிறார். இப்போ உலகம் முடிவுங்கிறது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அங்கங்கே ஆக்சிடெண்ட்டுகள், கொலைகள், அப்பாவை மகன் கொள்கிறான், மகனை அப்பா கொள்கிறாங்க. நியூஸில் நீங்கள் பார்ப்பீங்க. மாமியார், மருமகன், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அது கொஞ்சம் கூட அந்த அன்பே இல்லை. எல்லாமே கொள்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே புருஷன் கூட மண்ணாட்டியை வெட்டி கொள்கிறான். அந்த மாதிரி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அதான் அது ஒரு பக்கம். இயற்கையின் சூழ்நிலையில் வரக்கூடிய தீ, நெருப்புனாலேயும், பூகம்பத்தினாலேயும், பூமி அதிர்ச்சினாலேயும், சுனாமினாலேயும் பல. இப்போ பாருங்கள், அமெரிக்கான்னு சொல்கிறோம். இந்த இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு 1000 பேர் மேலே மாயமாயிட்டாங்க. வெள்ளப்பெருக்கு, மழை அமெரிக்காவில். இப்போ பார்த்தீங்களா, இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி அகமதாபாத், குஜராத்லேருந்து பறந்து போன 38 செகண்டில் 241 பேர் கருகி இறந்துட்டாங்க. இதெல்லாம் நம்ப முடியுதா? நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாம் உலகத்தில் நடக்கிறத அப்படியே நேர்முகமாக பார்க்குறோம். இப்போ நம்மளே ஆண்டவரை இவ்வளோ நாள் வச்சிருக்கிறாரு. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? இப்போ நான் இப்படி உங்களை பார்ப்பேன். இப்படி பார்க்கும்போது ஆண்டவர் சில காரியத்தை லைட்டாக எனக்கு சொல்லி காட்டுவார். அதில் சின்னதை சொல்லலாமா? யாருக்காவது சொல்லலாமா? இப்போ இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, அதில் 2 பேர் ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்க. அதில் நீங்கள் அன்பியத்துக்கு தலைவியாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய போராட்டமும் கவலையும் நிறைஞ்சு போயிருக்கிறீங்க. இத்தனை பேரில் அடுத்து அந்த அம்மா நிறைய யோசனை பண்ணிட்டு கவலையில் உட்காந்துருக்காங்க. இப்போயே ஆமாம், அந்த அம்மா வந்து இன்னும் சில பேரை நினச்சிக்கிட்டு இப்போ அவங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கமேங்கிறது மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சில சின்ன காரியம். விசுவாசத்துக்கு இவங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இருக்கட்டும். ஏன்னா ஆண்டவர் இங்கே இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு ஒரு அடையாளம். இதெல்லாம் ஆண்டவர் சொல்ல, என் பேரை 2 பேர் 3 பேர் இருந்தாவா நான் அங்கே இருப்பேன் அப்படின்பார். சில இதை வந்து ரொம்ப க்ளீனாக ஆண்டவர் வெளிப்பாடெல்லாம் கொடுப்பாரு. அது ஏன் கொடுக்குறான்னா, அதை வந்து நாங்கள் ஜாதகம் சொல்கிறது மாதிரி, ஜோசியம் சொல்கிற மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களுக்குள்ள பிரச்சனை. நான் சும்மா உங்கள் விசுவாசத்துக்காக சும்மா அப்படி சின்னதாக அப்படி சொன்னேன், அவ்வளோதான். புரியுது இல்லையா? ஆனால் அதை பப்ளிக்கு சொல்லி அவமானப்படுத்துறதுக்கோ வேதனைப்படுத்துறதுக்கோ இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் நம்மளை பற்றி. ஏன்னா பைபிளில் யோகான் 2:25 சொல்கிறாரு, மனுஷரை பற்றி யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை, ஆனால் அவருடைய இருதயத்தில் உள்ளதையும் மனசுக்குள்ளே இருக்கிறதையும் நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அவர் அறிவார். இன்னொன்று சொல்கிறாரு, நான் எதை செய்ய போனாலும் என் ஊழியர்களுக்கு சொல்லாமல் நான் செய்ய மாட்டேங்கிறாரு. ஆமோஸில் சொல்கிறாரு. அடுத்த ஆதிகாமம் 18வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, என் ஊழியர்களுக்கு சொல்லாமல் சொல்ல மாட்டேங்கிறாரு. அடுத்து அதே ஊழியர் சொல்கிற வார்த்தைகளை நான் உறுதிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு ஏசாயா 44
26 சொல்கிறார், என் ஊழியர்கள் சொல்கிற வார்த்தைகள் நான் உறுதிப்படுத்துவேன். இப்போ உங்களுக்கு இந்த தலைவலி போயிடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இயேசுவின் பேரால் நல்லாயிருவீங்க அப்படின்னா அது நல்லாயிருவேன். இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்படுத்துவார். யோவான் 12:26 சொல்லுது. அப்போ நம்ம ஊழியம் செய்யணும். எப்படி ஊழியம் செய்யணும்? ஒன்று ஜெபிக்கணும், எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடக்கிறதே ஒரு ஊழியம் தானே. 12:26 வேறு யாரும் நம்மளை கௌரவப்படுத்த தேவையில்லை, அவரே கௌரவப்படுத்துவார். இப்போ எங்களுடைய வரலாறுல எனக்கு சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்கு இல்லையா. இந்த கலாத்தியர் நம்ம இன்னும் முடிக்கலை. அதை முடிக்கணுன்னாவே இன்றைக்கி புறம் போயிடும்னு நினைக்கிறேன். அங்கே ஒன்று தொடங்குகிறோம், எங்கெங்கேயே கடவுள் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு இல்லையா. அன்பு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நான் உங்களை கேட்குறேன், நம்மக்கிட்ட அன்பு, இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், உங்களுக்கு தெரியும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மனதோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இப்படி நம்ம வெறும் அன்பு கூறுவேன் உண்மை ஆராதிப்பேன்னு சொன்னால் மட்டும் போதாது, அதை செயல்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அதை அனுசரித்து நடப்பவர்களாக இருங்கள் தான் எபேசியர்ல சொல்கிறாரு, நம்ம பவுல் சொல்கிறார். அதனால் இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துவேங்கிறது மாதிரி இந்த வார்த்தையை இப்போ எனக்கு என்ன ஓடிட்டுருக்குன்னா, இப்போ டைம் ஓடுற வேகத்தை பார்த்தா சீக்கிரம் முடிங்கன்னு வரை சொல்லியிருந்தாங்க. நான் 1 மணிக்கு முடிப்போன்னு சொல்லியிருந்தேன், 1 மணிக்கு. ஆனால் உங்களுக்கு எப்படி மனசு இருக்கோ, இன்னும் சீக்கிரம் முடிக்கணும்லாம் முடிச்சிடலாம். எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் முடிஞ்சால் நாளைக்கு லீவு போட்டுட்டாவது இருக்கிறவங்க யாரை வேணாலும் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்காவது வாங்க, நாளைக்கு முழு நேரம் வைப்போம். ஒரு நாள் லீவு போட்டாலும் பரவாயில்ல, இந்த நேரம் கிடைக்காது. ஏன்னா மத்தேயு 6:33 ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அவர் கிடைக்கும் போதே தேடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா 55:6 அவர் அருகில் இருக்கும் போதே அவரை கூவி அழையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு ஒரு நேரம் கிடைச்சிருக்கு. என்ன அவ்வளோ தூரத்தில் கொண்டாந்துருக்கிறாரு. அவருடைய பொக்கிஷத்தை திறந்து உங்கள் மேலே அந்த வார்த்தைகளை பொழியிறார். அப்போ அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ஒரு பெரிய அதிகாரிகளோ பிரைஸ்லோ